தென்னந்தோப்பில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட குடிமங்கலம் எஸ்எஸ்ஐ சண்முகவேலின் உடல் 30 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் தகனம் செய்யப்படுகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், விவரங்கள். திருப்பூர் மாவட்டத்தில் குடிமங்கலம் காவல் நிலைய எஸ்எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து ஒருவரை தேடி வருகிறார்கள். இந்த நிலையில உயிரிழந்த எஸ்எஸ்ஐயினுடைய உடல் பிணக்கூறாய்வு முடிந்து அவருடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. உடுமலையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் சிறிது நேரம் வைத்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. குறிப்பாக காவல்துறை இயக்குநர் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் தெரிவித்தார். அதேபோன்று அமைச்சர் சாமிநாதன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அவருடைய வீட்டில அஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு அவருடைய உடல் உடுமலையில மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டு இந்த இறுதிச் சடங்குகள் நடைபெறுகிறது. அப்பொழுது காவல்துறை மரியாதையுடன் அவர் தகனம் செய்வதற்கு முன்பாக அவருக்கு காவல்துறை மரியாதை வழங்கப்படுகிறது. 30 துப்பாக்கி குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதை வழங்கப்பட்டது. இதனை தொடர்ந்து அந்த ஒரு மின் மயானத்துல உடலை தகனம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விலும் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் உட்பட அந்த மண்டல ஐஜி, டிஐஜிக்கள், எஸ்பி, அதே போன்று பிற காவலர்கள் சூழ இந்த இறுதி நிகழ்வு, அதாவது உடலை தகனம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.